இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கின்றதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார் அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. ஆண்டவரே உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைய நாளில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக கேட்கலாமா இயேசப்பா கிட்ட? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 14 சொல்லப்பட்ட அழகான வேத வார்த்தைங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரேஸ் லார்ட். இன்றைய நாளில் நம்ம கேட்கலாம், கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நிச்சயமாய் முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற வேளையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கொடுப்பாரு. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொடுக்க போகின்றார். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கலக்கங்கள் வாழ்க்கையில், எவ்வளோ குழப்பங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கோம்ல. ஸோ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாலே ஈஸியாக இருக்காதுல்ல, எல்லாமே கஷ்டம்தான். ஏன்னா லைஃப் அப்படின்றது அழகாக வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லிடலாம். ஆனால் அவங்க கூட நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், ஐயோ இவ்வளோ சர்மத்தின் மத்தியில் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது பெரிய விஷயம்ல. இன்றைக்கி எத்தனை பேர் பல வழிகளை மறைச்சிக்கிட்டு வெளியே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கோம்ல, நடிச்சிட்டு இருக்கோம்ல. நம்ம கஷ்டத்தை மற்றவங்கள சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேணாண்டா, நம்ம சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அந்த எண்ணம் நமக்கு இருந்தாலே போதும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீ நல்லவனாயிரு, அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாத, உனக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஆனால் இன்றைய நாளில் நமக்கு கிடைக்கலையே, அடுத்தவங்களுக்கு கிடைச்சிச்சு, என்னடா இது இல்லை யோசிக்கிறோம்ல. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எல்லாமே வாங்குறான், எல்லாமே சேர்த்து வைக்கிறான், எல்லாமே பண்ணுறான், ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறோம், வாய் வார்த்தையை பேசிட்டு கடந்து போயிடுறோம்ல. அப்படி இல்லாமல் அடுத்தவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிடைக்குங்க. கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு ஓகே போயிடலாம்பா ஆடியன்ஸாக கைத்தறிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்துக்கு ஒரு புது விஷயத்தை கொண்டு வர போகிறோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றது. நாளைய தினம் முக்கியமான ஒரு தினம், நாட்டிற்கு சுதந்திரம் கிடைச்ச ஒரு தினம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதா? நாளைக்கு நம்ம பார்க்கலாம், அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல மாற்றங்களை கொடுக்க போகின்றார். முக்கியமாக சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், பாதுகாப்பு. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆண்டவர். எவ்வளோ பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள். ஆண்டவர் இது எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்க, நல்ல ஒரு விஷயத்தை கொடுங்க. வாழ்க்கையில் எழுந்து போன விஷயத்தை மீண்டும் எங்களுக்கு திரும்ப கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? சந்தோஷமாக இருங்க. பிறர் நேசியுங்கள். அவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நம்ம மேலே வெறுப்பு காட்டினா பரவாயில்ல, நம்ம மேலே கோவப்படலாம், பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்டு கொடுத்து போகிறோம், பிரச்சனை இல்லைங்க. மன்னிப்போம் மறப்போம்னு வாழ்க்கையில் இருந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருந்துருங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. உங்களால் நான் மன்னிக்கவே மாட்டேன், சாகிற வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்காத, வார்த்தையை விட்டுடுறோம்ல. அதெல்லாம் வேணாங்க. வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சாரின்னு சொல்லி நம்ம பேசினாலும் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் பேசிக்கின்ற வார்த்தை அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சோர்ந்து இருப்போருக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல வார்த்தையை பேசி அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாமா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 எடுத்து வாசிச்சு பாருங்கள். வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்தாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக நம்ம ஆண்டு ஏசப்பா நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். தினந்தோறும் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள்,
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால் நம்ம எது கேட்குறோமோ கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் உங்களுக்கு. கேட்கல அப்படின்னா எதுவுமே கிடைக்காதுங்க. வாயை திறந்து கேட்டுருங்க. இன்றைய நாளில் வாய் உள்ள புல்லை தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அமைதியாக இருந்துட்டா ஒன்றுமே கிடைக்காது. கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் கூறியிருப்பதால் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை தேடி வந்திருக்கின்றோம் அப்பா. உன் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம் ராஜா. நீர் எங்களுக்கு வேண்டியவற்றை அருள செய்கின்றவராகவும் எங்கள் சமாதான பிரபுவாகவும் எங்களுடைய பரிகாரியாகவும் எங்களை விடுவிக்கின்றவராகவும் எங்களை ரட்சிக்கின்றவராகவும் இருக்கின்ற ஆண்டவரே, நீர் ஜெபத்திற்கு பதிலளிக்கின்ற தேவனாய் இருக்கின்றீர் அப்பா. எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு எங்களுடைய உபத்திரங்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்க ராஜா. எங்கள் தலையை உயர்த்துவீராக. உம்மிடத்தில் நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் விரும்புவதற்கும் மேலாக எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரங்கள் இருக்கின்ற ஆண்டவரே, உமக்கே சகல மகிமையும் செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை கொடுப்பீங்கன்னு சொல்லி உமக்காக காத்து கொண்டிருக்கேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பீர் என்று உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பெண் குழந்தைங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறானவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறானவரே. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.